சரி ஓகே. அப்போ அப்ராடில் படிப்பை முடித்தோடனே எப்படி தான் நாங்கள் வேலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு என் சைட்லேருந்து நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். ஒரு 5 ஐடியா சொல்கிறேன். இந்த 5 ஐடியா வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏதோ ஒரு நிலமையில லைக் உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொன்னாலுமே அதே பாயிண்டில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்றத என்னோட நம்பிக்கை. நான் இதே மாதிரி நிறைய பேர்கிட்ட நான் இந்த 5 விஷயத்த சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதெல்லாம் பர்சனலாக நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அதை தான் நானுமே உங்ககிட்ட சொல்கிறேன். அவங்ககிட்டயும் அதை தான் நான் சொன்னேன். அவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் நான் உங்ககிட்டயும் சொல்ல போகிறேன் இப்போது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம ஏரியா லிங்க்டினை தவிர ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் நீங்கள் ஜாப்ஸ் எடுக்கிறதுக்கு வேறு ஒரு பிளேஸே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக லிங்க்டின் தான். என்ன லிங்க்டினில் நீங்கள் பண்ணும்போது அது வந்து ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா மற்ற சோஷியல் மீடியாஸ் மாதிரி இந்த ஃபேக்காக வந்து நியூஸ் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் வந்து பெருசாக இருக்காது. நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு வேலையை பாருங்கள். லைக் டெய்லி முதல்ல உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலில் சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க. அதை ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் சிவியுமே பக்காவாக ஆப்டிமைஸ் பண்ணிடுங்க. உங்களோட கோர் ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து ஈஸியாக அதில் ஃபைண்ட் பண்ண முடியும். அந்த ஜாப்ஸை நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 5 ஜாப்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அந்த 5 ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் ஒரு ஜாபுக்கு ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். லைக் அதில் ரூல்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூமே வந்து ஃபுல்லாக ஆப்டிமைஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸ் ஆக்சுவலாக. ஒரு ஜாப் தேடுறதுன்றது ரொம்ப ஈஸி வேலை கிடையாது. ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸ். ரொம்ப மெனக்கெட்டு நம்ம பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு கஷ்டப்படுற பீரியட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதமோ இல்லை ஒரு 5 மாதமோ தான் அது கஷ்டப்படுற பீரியட். அதுக்கப்புறம் ஒன்ஸ் உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா சூப்பராக நீங்கள் செட்டில் ஆயிடுவீங்க. அதுவே உங்களுக்கு வந்து யூகேவோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா ஆயிரும்.